ஓம் சாந்தி 10/6/2024. இனிமையான குழந்தைகளே, லட்சியத்தை எப்பொழுதும் முன்னால் வைத்தீர்கள் என்றால் தெய்வீக குணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது தங்கள் மீது கவனம் கொள்ள வேண்டும். அசுர குணங்களை நீக்கி தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். கேள்வி: நீடூழி வாழ்க என்ற வரதானம் கிடைத்துள்ள போதும் கூட நீண்ட ஆயுளுக்காக எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: நீண்ட ஆயுளுக்காக தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகும் முயற்சி செய்யுங்கள். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவு சதோ பிரதானமாக ஆவீர்கள் மற்றும் ஆயுள் அதிகமாகிவிடும். பிறகு மரண பயம் நீங்கிவிடும். நினைவினால் துக்கம் விலகிவிடும். நீங்கள் மலராக ஆகிவிடுவீர்கள். நினைவில்தான் மறைமுக சம்பாத்தியம் உள்ளது. நினைவினால் பாவங்கள் அழிந்து விடுகின்றன. ஆத்மா லேசாகி விடுகிறது. ஆயுள் நீண்டு விடுகிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார், படிப்பித்துக் கொண்டும் இருக்கிறார். என்ன புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்? இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு அதிகமான ஆயுள் தேவை. ஏனென்றால் உங்களுக்கு மிகவும் நீண்ட ஆயுள் இருந்தது. 150 வருடங்களின் ஆயுள் இருந்தது. நீண்ட ஆயுள் எப்படி கிடைக்கிறது? தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவதால் ஆயுள் அதிகமாக ஆகிறது. எப்போது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக இருக்கிறீர்களோ உங்கள் ஆயுள் மிகவும் நீண்டதாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் மேலே ஏறிக்கொண்டு இருக்கிறீர்கள். நாம் தமோ பிரதானம் ஆகும் பொழுது நமது ஆயுள் குறைந்து விட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆரோக்கியமும் நன்றாக இல்லை. முற்றிலும் நோயாளியாக ஆகிவிட்டுள்ளோம். இந்த வாழ்க்கை பழையது புதியதுடன் ஒப்பிடப்படுகிறது. இப்பொழுது தந்தை நமக்கு நீண்ட ஆயுள் அமைப்பதற்கான யுக்தியை கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சதோ பிரதானமாக நீண்ட ஆயுள் உடையவர்களாக ஆரோக்கியமாக எப்படி இருந்தீர்களோ அவ்வாறே மீண்டும் ஆகிவிடுவீர்கள். குறுகிய ஆயுளாக இருக்கும் பொழுது மரணம் பற்றிய பயம் இருக்கும். சத்யுகத்தில் ஒரு பொழுதும் இது போல திடீரென மரணம் ஏற்படாது என்ற உத்திரவாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தந்தையை நினைவு செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஆயுள் நீண்டுவிடும் மற்றும் எல்லாவித துக்கங்களும் நீங்கி போய்விடும். எந்த விதமான துக்கமும் இருக்காது. வேறு என்ன வேண்டும்? உங்களுக்கு உயர்ந்த பதவியும் வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இப்பேற்பட்ட பதவி கூட கிடைக்கக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்பொழுது தந்தை இவ்வாறு செய்யுங்கள் என்று யுக்தி கூறுகிறார். உங்கள் முன்னால் லட்சியம் உள்ளது. நீங்கள் இது போன்ற பதவியை அடைய முடியும். இங்கேயே தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். எனக்குள் எந்த ஒரு அவகுணமும் இல்லையே என்று தங்களிடமே கேட்க வேண்டும். அவகுணங்கள் கூட அநேக விதமாக உள்ளன. சிகரெட் பிடிப்பது, மோசமான பொருட்களை சாப்பிடுவது இவையும் அவகுணமாகும். எல்லாவற்றையும் விட பெரிய அவகுணம் விகாரத்தினுடையதாகும். அதைதான் கெட்ட நடத்தை என்று கூறுகிறார்கள். நீங்கள் விகாரி ஆகிவிட்டீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது இப்பொழுது நிர்விகாரி ஆவதற்காக உங்களுக்கு யுக்தி கூறுகிறார். இதில் இந்த விகாரங்களை அவகுணங்களை விட்டுவிட வேண்டும். ஒரு பொழுதும் விகாரி ஆகக்கூடாது. இந்த பிறவியில் யார் திருந்துகிறார்களோ அந்த சீர்திருத்தம் பிறகு 21 பிறவிகள் வரை வரும். எல்லாவற்றையும் விட
அவசியமான விஷயம். விகாரமற்றவர் ஆவது. பல பிறவிகளாக தலைமேல் ஏறி இருக்கும் சுமையை யோக பலத்தால் தான் இறக்க வேண்டும். பல பிறவிகளாக நாம் விகாரி ஆகியுள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இப்பொழுது நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதும் விகாரி ஆக மாட்டோம் என்று தந்தையிடம் வாக்குறுதி அளிக்கிறோம். தூய்மையற்றவராக ஆனீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனையும் வாங்க வேண்டி வரும் மற்றும் பதவியும் மோசமானதாகிவிடும் என்று தந்தை கூறியுள்ளார். ஏனென்றால் நிந்தை செய்வித்தார்கள் அல்லவா? அதாவது அந்த பக்கம் சென்று விட்டார்கள். அதுபோல அநேகர் சென்று விடுகிறார்கள். அதாவது தோல்வி அடைந்து விடுகிறார்கள். இந்த விகாரத்தின் வேலையை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் இதற்கு முன் அறிந்திருக்கவில்லை. ஒரு சில நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள். நாங்கள் பிரம்மச்சரியத்தில் இருப்போம் என்கிறார்கள். துறவிகளை பார்த்து தூய்மை நல்லது என்று கருதுகிறார்கள். தூய்மை மற்றும் தூய்மையின்மை. உலகத்தில் தூய்மையற்றவர்கள் அநேகர் உள்ளார்கள். மலம் கழிக்க செல்வது கூட தூய்மையின்மை. எனவே உடனே ஸ்நானம் செய்ய வேண்டும். தூய்மையின்மை அநேக விதமாக உள்ளது. ஒருவருக்கு துக்கம் கொடுப்பது, சண்டை சச்சரவு செய்வது கூட தூய்மையற்ற காரியம் ஆகும். பல பிறவிகளாக நீங்கள் பாவம் செய்துள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். அந்த எல்லா பழக்கத்தையும் இப்பொழுது நீங்கள் நீக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மா ஆக வேண்டும். உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மா என்பது இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் ஆவார்கள். வேறு யாருமே இங்கு ஆக முடியாது. ஏனென்றால் அனைவரும் தமோ பிரதானமானவர்கள். அதிகமாக நிந்திக்கிறார்கள் அல்லவா? தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதே அவர்களுக்கு தெரிய வருவது இல்லை. ஒன்று மறைமுகமான பாவங்கள் ஆகிவிடுகின்றன, மற்றொன்று பிரத்யக்ஷமான பாவங்கள் ஆகின்றன. இது தமோ பிரதானமான உலகம். தந்தை நம்மை இப்பொழுது அறிவாளியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். எனவே அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். தூய்மையாக வேண்டும் என்ற எல்லாவற்றையும் விட நல்லறிவு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் பிற குணங்களும் வேண்டும். தேவதைகளுக்கு முன்னால் நீங்கள் என்ன புகழ் பாடிக்கொண்டு வந்தீர்களோ இப்பொழுது நீங்கள் அதுபோல ஆக வேண்டும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு இனிமையிலும் இனிமையான மென்மையான மலர்களாக இருந்தீர்கள். பிறகு முள்ளாகி விட்டுள்ளீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது நினைவினால் உங்கள் ஆயுள் அதிகரிக்கும். பாவங்கள் சாம்பலாகும். தலை மீது இருக்கும் சுமை இலேசாகும். தங்கள் மீது கவனம் கொள்ள வேண்டும். தங்களுக்குள் என்னென்ன அவகுணங்கள் உள்ளனவோ அவற்றை நீக்க வேண்டும். எப்படி நாரதருடைய உதாரணம் உள்ளது. நீங்கள் தகுதியுடையவரா என்று அவரிடமே கேட்டார்கள். உண்மையில் நான் தகுதியுடையவன் இல்லை என்று அவர் உணர்ந்தார். தந்தை உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். தந்தைக்கு நீங்கள் குழந்தைகள் அல்லவா? எப்படி ஒருவரது தந்தை மகாராஜாவாக இருந்தால் என் தந்தை மகாராஜா ஆவார் என்று கூறுவார்கள் அல்லவா? பாபா மிகவும் சுகமளிப்பவர் ஆவார். நல்ல சுபாவம் உடைய மகாராஜாவாக இருப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் கோபம் வராது. இப்பொழுது மெதுவாக அனைவருடைய கலைகளும் இறங்கிவிட்டன. எல்லா அவகுணங்களும் பிரவேசமாகிவிட்டன. கலைகள் குறைந்து கொண்டே போய்விட்டன. தமோ ஆகிக் கொண்டே சென்றுள்ளார்கள். தமோ பிரதான நிலையும் இப்பொழுது கடைசி முடிவை அடைந்துள்ளது. எவ்வளவு துக்கமுடையவராக ஆகிவிட்டுள்ளார்கள். நீங்கள் எவ்வளவு சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது. இப்பொழுது அழிவற்ற மருத்துவர் மூலமாக உங்களுக்கு வைத்தியம் செய்யப்படுகிறது. இந்த 5 விகாரங்களோ உங்களை அடிக்கடி துன்புறுத்தும் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி
முயற்சியை எந்த அளவிற்கு செய்கிறீர்களோ அந்த அளவு மாயை உங்களை கீழே வீழ்த்துவதற்கான முயற்சி செய்கிறது. மாயையின் புயல் உங்களை அசைத்து விட முடியாத அளவிற்கு உங்களது நிலை அவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும். ராவணன் என்ற வேறு எந்த பொருளோ அல்லது மனிதனோ இல்லை. 5 விகாரங்கள் என்ற ராவணனை தான் மாயை என்று கூறப்படுகிறது. கடைசியில் இவர்கள் அனைவரும் யார்? இந்த பிரம்மா குமாரர்கள் என்ன புரிய வைக்கிறார்கள் என்று அசுர ராவண சம்பிரதாயத்தினர் உங்களை அடையாளம் கண்டு கொள்வதே இல்லை. உண்மையான விஷயம் யாருக்கும் தெரியாது. இவர்கள் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்கள்? பிரம்மா யாருடைய குழந்தை? நாம் இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த தந்தை அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கல்வி புகட்டுகிறார். நீண்ட ஆயுளுடையவர் ஆகுக, செல்வம் நிறைந்தவர் ஆகுக, உங்களது எல்லா மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்து வரதானம் அளிக்கிறார். ஆனால் வரதானங்களால் மட்டுமே எந்த வேலையும் ஆவது இல்லை. உழைப்பும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. தங்களை ராஜ திலகம் பெறுவதற்கு அதிகாரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தந்தை அதிகாரியாக ஆக்குகிறார். இப்படி இப்படி செய்யுங்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு அறிவுரை அளிக்கிறார். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்ற முதல் நம்பர் அறிவுரையை அளிக்கிறார். மனிதர்கள் நினைவு செய்வது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. எனவே நினைவு கூட தவறாக உள்ளது. இறைவன் சர்வ வியாபி என்று கூறுகிறார்கள். பிறகு சிவபாபாவை எப்படி நினைவு செய்வார்கள்? சிவன் ஆலயத்திற்கு சென்று பூஜை செய்கிறார்கள். அவரது தொழில் என்ன என்று கூறுங்கள் என்று கேட்டு பாருங்கள். பகவான் சர்வ வியாபி ஆவார் என்று கூறுவார்கள். பூஜை செய்கிறார்கள். அவரிடம் கருணை வேண்டுகிறார்கள். வேண்டிக் கொண்டிருக்கையிலும் பரமாத்மா எங்கே என்று யாராவது கேட்டால் பகவான் சர்வ வியாபி ஆவார் என்று கூறுவார்கள். சித்திரத்திற்கு முன்னால் என்ன செய்கிறார்கள் மற்றும் பிறகு சித்திரம் முன்னால் இல்லை என்றால் அழகான உடலே ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. பக்தியில் எவ்வளவு தவறுகள் செய்கிறார்கள். பிறகும் பக்தியின் மீது எவ்வளவு அன்பு உள்ளது. கிருஷ்ணருக்காக தண்ணீர் கூட குடிக்காமல் நிர்ஜல விரதம் இருக்கிறார்கள். இங்கு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் இந்த பக்தர்கள் என்னென்ன செய்கிறார்கள்? பொழுது சிரிப்பு வருகிறது. நாடகப்படி பக்தி செய்து செய்து கீழே இறங்கிக் கொண்டே வந்துள்ளார்கள். யாரும் மேலே ஏற முடியாது. இப்பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகம். இது பற்றி யாருக்குமே தெரியாது. இப்பொழுது நீங்கள் உத்தமமானவர்கள் ஆவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். ஆசிரியர் மாணவனின் சேவகன் ஆகிறார் அல்லவா? மாணவர்களுக்கு சேவை செய்கின்ற அரசாங்க ஊழியர் ஆவார்கள். தந்தை கூறுகிறார், நானும் சேவை செய்கிறேன், உங்களுக்கு படிப்பிக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார், ஆசிரியரும் ஆகிறார். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கூறுகிறார். இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்களுக்குள்ளும் இருக்க முடியாது. யாருமே கற்பிக்க முடியாது. நாம் இது போல ஆக வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவு தமோ பிரதானமான புத்தி உடையவராக உள்ளார்கள். மிகவும் பயங்கரமான உலகமாகும். மனிதர்கள் எது செய்யக்கூடாதோ அதை செய்கிறார்கள். எவ்வளவு கொலை கொள்ளை ஆகியவற்றை செய்கிறார்கள். என்னதான் செய்வது இல்லை. 100% தமோ பிரதானமாக உள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் 100% சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். அதற்கான யுக்தியை கூறியுள்ளார். நினைவு யாத்திரை. நினைவினால்தான் பாவ கர்மங்கள் அழியும். தந்தையிடம் வந்து சேர்வீர்கள். பகவான் தந்தை எப்படி வருகிறார் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். இந்த ரதத்தில் வந்துள்ளார். பிரம்மா மூலமாக கூறுகிறார். அதை பிறகு நீங்கள் தாரணை செய்து
செய்து மற்றவர்களுக்கும் கூறும் பொழுது நேரடியாக கேட்போம் என்று மனம் விரும்புகிறது. பரிவாரத்தில் செல்வோம். இங்கு தந்தையும் இருக்கிறார், தாயும் இருக்கிறார், குழந்தைகளும் இருக்கிறார்கள். பரிவாரத்தில் வந்து விடுகிறார்கள். அந்த உலகமோ அசுர உலகம். எனவே அசுர பரிவாரத்தால் துன்பப்படுகிறீர்கள். எனவே தொழில் ஆகியவைகளை விட்டுவிட்டு பாபாவிடம் புத்துணர்வு பெற வந்திருக்கிறீர்கள். இங்கு இருப்பவரும் பிராமணர்கள் ஆவார்கள். எனவே இந்த பரிவாரத்தில் வந்து அமர்கின்றீர்கள். வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் பிறகு இது போன்ற பரிவாரம் இருக்காது. அங்கோ தேகதாரி ஆகிவிடுகிறீர்கள். அந்த சிக்கலான வேலைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் இங்கே வருகிறீர்கள். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். நறுமணமுள்ள மலர்களாக வேண்டும். மலரில் நறுமணம் இருக்கிறது. அனைவரும் நறுமணம் பெறுகிறார்கள். எருக்கும் பூவை எடுக்க மாட்டார்கள். எனவே மலர் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். எனவே பாபா கூட இதுபோல ஆக வேண்டும் என்பதற்காக மலர்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். இல்லறத்தில் இருந்தபடியே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேக சம்பந்தங்கள் அனைத்தும் விடுபட போகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இங்கு மறைமுகமான சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஷரீரம் விட வேண்டியதுள்ளது. சம்பாத்தியம் செய்தும் மற்றும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மலர்ந்த முகமுடையவராகி ஷரீரத்தை விட வேண்டும். உலாவும் பொழுதும் சுற்றும் பொழுதும் கூட தந்தையின் நினைவில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பொழுதும் களைப்பு ஏற்படாது. தந்தையின் நினைவில் அஷரீரி ஆகி எவ்வளவு வேண்டுமானாலும் சுற்றி வாருங்கள். இங்கிருந்து கீழே அபரோடு வரை வேண்டுமானாலும் செல்லுங்கள். அப்பொழுதும் கூட உங்களுக்கு களைப்பு ஏற்படாது. பாவங்கள் அழிந்துவிடும். லேசானவர்கள் ஆகிவிடுவீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நன்மையாகிறது மற்ற எவரும் தெரிந்து கொள்ள முடியாது. முழு உலகத்தின் மனிதர்கள் பதீத்த பாவனரே வந்து பாவனமாக்குங்கள் என்று முறையிடுகிறார்கள். பிறகு அவர்களை மகாத்மா என்று எவ்வாறு கூற முடியும்? தூய்மையற்றவர்களுக்கு யாரும் தலை வணங்குவது இல்லை. தூய்மையாக இருப்பவர்கள் முன்னால் தலை வணங்கப்பட வேண்டும். கன்னி பெண்களின் உதாரணம். விகாரி ஆகும் பொழுது அனைவருக்கும் முன் தலை வணங்குகிறார்கள் மற்றும் பிறகு ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று முறையிடுகிறார்கள். முறையிடும் வகையில் எதற்காக? தூய்மையற்றவர் ஆக வேண்டும். அனைவருடைய ஷரீரங்களோ விகாரத்தில் பிறந்தவை அல்லவா? ஏனென்றால் ராவண ராஜ்யம். இப்பொழுது நீங்கள் ராவணனிடமிருந்து வெளியேறி வந்துள்ளீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் ராமராஜ்யத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சத்யுகம் என்பது ராமராஜ்யம். திரேதாவில் மட்டும் ராமராஜ்யம் என்று கூறினால் பிறகு சூரியவம்ச லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் எங்கே போயிற்று? எனவே இந்த எல்லா ஞானமும் இப்பொழுதுதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. புது புது குழந்தைகளும் வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஞானம் அளிக்கிறீர்கள். தகுதியுடையவர்களாக ஆக்குகிறீர்கள். ஒரு சிலருக்கு எப்பேற்பட்ட சகவாசம் கிடைத்து வருகிறது என்றால் தகுதியுடையவர்களாக இருந்தவர்கள் பிறகு தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். தந்தை தூய்மையாக்குகிறார். எனவே இப்பொழுது தூய்மையற்றவர் ஆகக்கூடாது. தந்தை தூய்மையாக ஆக்க வந்திருக்கும் பொழுது மாயை எவ்வளவு வலிமை உடையது என்றால் மீண்டும் தூய்மையற்றதாக ஆக்கிவிடுகிறது. தோல்வியடைய செய்து விடுகிறது. பாபா காப்பாற்றுங்கள் என்று கூறினார்கள். ஆஹா, போர்க்களத்தில் ஏராளமானவர்கள் இறக்கின்றனர். பிறகு காப்பாற்றப்படுவார்களா என்ன? இந்த மாயையின் அடி துப்பாக்கியின் குண்டடியை விட கடுமையானது. காமத்தில்
அடிபட்டது என்றால் மேலிருந்து விழுந்து விடுவார்கள். சத்தியுகத்தில் அனைவரும் தூய்மையான இல்லற தர்மத்தினராக இருப்பார்கள். அவர்கள் தேவதை என்று அழைக்கப்படுகிறார்கள். தந்தை எப்படி வந்துள்ளார், எங்கு இருக்கிறார், எப்படி வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். அர்ஜுனனுடைய ரதத்தில் அமர்ந்து ஞானம் அளிக்கப்படுகிறது என்று காண்பிக்கிறார்கள். பிறகு அவரை சர்வ வியாபி என்று ஏன் கூறுகிறார்கள்? சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தையை மறந்து விடுகிறார்கள். இப்பொழுது அவரே தனது அறிமுகத்தை அளிக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மகான் ஆத்மா ஆகுவதற்காக தூய்மையற்ற அசுத்தமான பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். துக்கம் கொடுப்பது, சண்டையிடுவது, இவை அனைத்தும் தூய்மையற்ற காரியங்கள் ஆகும். அவற்றை நீங்கள் செய்யக்கூடாது. தங்களுக்கு தாங்களே ராஜ்ய திலகம் அளிப்பதற்கான அதிகாரி ஆக வேண்டும். இரண்டாவது, புத்தியை எந்தவிதமான சிக்கல்களுடன் கூடிய வேலைகள், தேகதாரிகள் ஆகியோர்களிடமிருந்து விலக்கி நறுமணமுள்ள மலர் ஆக வேண்டும். மறைமுக சம்பாத்தியம் சேமிப்பு ஆகுவதற்காக நடந்தாலும் சென்றாலும் அஷரீரியாக இருக்கும் பயிற்சியை செய்ய வேண்டும். வரதானம். உங்களுடைய நல்ல எண்ணங்களின் சக்தியால் ஆத்மாக்களின் கவலையை முக்தியடைய வைக்கக்கூடிய நல்ல எண்ணங்களின் மணி ஆகுக. இன்றைய உலகத்தில் அனைத்து ஆத்மாக்களும் கவலையோடு இருக்கிறார்கள். அவர்களின் கவலையின் மணிகளை உங்களுடைய நல்ல எண்ணங்கள் என்ற மணிகள் நல்ல எண்ணத்தின் சக்தி மூலமாக மாற்ற முடியும். சூரியனின் கிரணங்கள் மிக தூரத்தில் சென்று இருளை எப்படி அகற்றுகிறதோ அதே போல நல்ல எண்ணத்தின் மணிகளாகிய நீங்கள் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் என்ற பிரகாசம் அல்லது கிரணங்களை முழு உலகத்தின் நாலா பக்கமும் பரப்பக்கூடியவர்கள். ஏதோ சிலர் ஆன்மீகமான சக்தியை மறைமுகமான ரூபத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்திருக்கிறார்கள். இந்த உணர்வு அல்லது நிலை ஆரம்பமாகி உள்ளது. மெது மெதுவாக தேடி தேடி இடத்தை வந்து சேர்ந்து விடும். ஸ்லோகன். மனம் புத்தியின் லைன் தெளிவாக இருந்தால் பாப் தாதாவின் கட்டளையை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். ஓம் சாந்தி.